இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி கோதுமை மாவுல செய்யக்கூடிய இடியாப்பம் கூடவே இந்த வெஜிடபிள் ஸ்டூ. வெஜிடபிள் ஸ்டூன்றது தேங்காய் பாலில் செய்யக்கூடிய இந்த ஆப்பம் இடியாப்பம் இதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ். இந்த ஸ்டூ கேரளா நாகர்கோவில் பக்கங்கள்லாம் இது ரொம்ப ஃபேமஸ். அப்போது இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். அப்போ முதல்ல இந்த ஸ்டூ செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். இதுக்கு 1 கப்பு நறுக்கின வெங்காயம், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கேரட், பீன்ஸு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், இது பெருசாக இருக்கிறதுனால ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சிலர் உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்காவே போடுவாங்க, ஆனால் நான் வேக வச்சு போடுறேன். இதனால என்ன ஆகும்னா அந்த ஸ்டூ அந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், ரொம்ப தண்ணியாக ரன்னியாக இருக்காது. அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பல்லு பூண்டு எடுத்து அதை நல்லா இடித்து போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டாட்டு வேண்டாம், இந்த மாதிரி இடித்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தா தேங்காய் பால் தான். அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செஞ்சால் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தான். இதுக்கு ஒரு அரை முறி தேங்காய் எடுத்து அதை திருவி ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு 1 கப்பு தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சி அந்த பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா திக்காக இருக்கும். இது முதல் பால், திக்காக இருக்கக்கூடிய பால். இனி இதில் வரக்கூடிய மறுபடியும் அந்த பிழிஞ்சு எடுக்கிற அந்த சக்கை கூட மறுபடியும் 1 கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி அதை தனியாக, அதையும் அதில் வரக்கூடிய பாலையும் தனியாக எடுத்து வச்சுப்போம். அது 2வது பால். இப்போ நம்ம எல்லா பொருட்களும் எடுத்து வச்சாச்சு. இனி ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் இல்லைனாலும் மற்ற சாதாரண வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் இனி ஒரு பே லீஃப், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இதெல்லாம் இந்த எண்ணெய் சூடானதும் போடுங்க. நல்லா அந்த வாசம் வர ஆரம்பிக்கும் போது நம்ம இடித்து வச்ச அந்த இஞ்சி பூண்டு அந்த எண்ணெயில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். அதனுடைய பச்சை வாசனை போகணும். இப்போ அதனுடைய பச்சை வாசனை லைட்டாக போனதும் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த நறுக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதையும் போட்டு வதக்க போகிறோம். கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகா, அந்த பீன்ஸு, நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தாலும் அந்த கருவேப்பிலை தான் இதுக்கு ஒரு மணம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. கூடவே இந்த கேரட்டையும் போட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த 2வது பால் கூட ஒரு 3/4 கப்பு தண்ணியும் சேர்த்து அந்த தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி அதுலேயே இந்த பீன்ஸு கேரட் எல்லாம் ஒரு 3/4 வேக்காடு வேகணும். உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்துக்க வேண்டாம், மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நல்ல பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இது கூட சேர்த்து இந்த மாதிரி இந்த கரண்டியால் அந்த உருளைக்கிழங்கு லைட்டாக எல்லா பீஸையும் இல்லை 1-2 பீஸை அந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சரி, இனி இதையும் இந்த உருளைக்கிழங்கும் இந்த தேங்காய் பாலில் இருந்து கொஞ்சம் நேரம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்தாச்சு. அந்த 2வது தேங்காய் பால்லே இருந்து நல்லா வெந்தாச்சு. காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த ஒரு பச்சை மிளகா பெருசாக போட்டதே நல்ல கரெக்டான காரமாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த 1 கப்பு நல்ல திக்கு தேங்காய் பாலை இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கூட ஒரு 4-5 மிளகு, நல்ல ஃப்ரெஷ்ஷான மிளகை இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போடுங்க, இல்லைனா வேண்டாம். ஃப்ளேமை இனி ஆஃப் பண்ணிடலாம், கொதிக்க விடக்கூடாது. ஒரு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய வெஜிடபிள் ஸ்டூ இப்போ ரெடி. இனி இதை ஆப்பம் இடியாப்பம் எது கூட வேணும்னாலும் வச்சு சாப்பிட்லாம். என்னுடைய சேனலில் ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் ஏற்கனவே ஒரு 4 வகையான ஆப்பம், ராகி இடியாப்பம், இதனுடைய ரெசிபீஸ் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், என் ஸ்க்ரீன்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சரி, வாங்க இனி நம்ம இந்த கோதுமை இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 2 மெத்தடில் பண்ணலாம். முதல் மெத்தட் என்னென்னா, கோதுமை மாவை வறுத்துட்டு நம்ம இடியாப்பம் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதை இன்னொரு பெரிய பேனில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வறுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஃப்ளேம் லோக்கு மீடியம்க்கு நடுவில் வச்சே தான் நீங்கள் மாவு வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும், அந்த மணம் நல்லா வரணும். அந்த மாவு தொட்டு பார்த்தா நல்லா சூடு இருக்கணும். சரி, இப்போ மாவு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது 2 கப்பு கோதுமை மாவுக்கு நான் 2.25 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கூட ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெயோ நெய்யோ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு அந்த 2 கப்பு மாவு கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம கொதிக்க வச்சு அந்த 2.25 கப்பு தண்ணியும் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். ஒரு 1/4 கப்பு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி 2.25 கப்பு தண்ணியும் தேவைப்பட்டுச்சு. மாவு கொஞ்சம் லூஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அப்போ தான் புளியறதுக்கு நமக்கு கொஞ்சமாவது ஈஸியாக இருக்கும்.
இனி இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அந்த சூடுலேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாவை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை நல்ல ஸ்மூத்தான ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இதை நம்ம பிணைஞ்சு கொண்டு வர போகிறோம். சூடோடு இருக்கும்போதே, இளம் சூடோடு இருக்கும்போதே இதெல்லாம் நீங்கள் செய்யணும். இப்போ மாவு ரெடி. இனி நம்ம இடியாப்பம் புழிய வேண்டியதான். இதுக்கு இந்த மாதிரி முறுக்கு ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் அந்த மரக்கட்டையில் வரக்கூடிய இடியாப்பம் ப்ரெஸ் எடுத்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடி துவாரங்கள் வேண்டாம், இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இனி நம்ம ரெகுலராக நம்ம எப்படி இடியாப்பம் புழிவோமோ அதே மாதிரி பிழிஞ்சு ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், இந்த நம்ம வறுத்துட்டு செய்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். சரி, இப்போ இந்த முதல் செட்டை நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வரத்துக்கு முன்னால் ரெண்டாவது மெத்தட் எப்படி அப்படின்றத நம்ம இனி பார்ப்போம். இதுக்கு நம்ம மாவை முதல்ல ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். முதல் மெத்தட் நம்ம மாவை வறுத்துட்டு செய்கிறோம். இந்த ரெண்டாவது மெத்தட் மாவை வேக வச்சுட்டு செய்ய போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துக்கோங்க. கீழே ஒரு துணியோ இந்த மாதிரி ஒரு திக் பேப்பர் டவலோ விரிச்சிட்டு அதில் இந்த மாவை போட்டு நம்ம ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆவியில் வேக வச்சு நம்ம நல்லா எடுத்தாச்சு. கட்டிகளாக இருக்கும். இதை முதல்ல கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா உடச்சிக்கோங்க. அதுக்கு இந்த மாவை நீங்கள் நல்ல மிக்சி ஜாரில் போட்டு இதை மறுபடியும் பொடிச்சு வச்சுக்கலாம். எனக்கு இது இன்றைக்கி 1 கப்பு மாவுன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஸ்ட்ரெயினரில் வச்சு லைட்டாக ஜலிச்சுக்கிறேன். இதே இது நான் நிறைய மாவு எடுத்திருந்தேன்னா, அப்போ 2-3 கப்பு மாவு எடுத்திருந்தேன்னா நான் மிக்சியில் போட்டு அதை நல்ல ஒரு பல்ஸ் விட்டேன்னா நல்ல பொடி ஆயிரும், கட்டிகள் எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி, 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் விட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு அதை அந்த மாவில் விட்டு நம்ம பிணைஞ்சு இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு கட்டிகள் எதுவும் இல்லாத ஒரு மாவாக நம்ம பிணைஞ்சு வைக்க போகிறோம். அப்போ 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். மாவை கொஞ்சம் ஜலிச்சுட்டு போடுங்க, கட்டிகள் இல்லாத மாதிரி. அதே மாதிரி தண்ணி 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி. 1 கப்பு தண்ணியும் முதல்ல முழுசாக ஊற்றிட வேண்டாம், பார்த்து தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுல்லாக ஊற்றுங்க. இல்லைனா 1-2 டேபிள் ஸ்பூனையும் தனியாக எடுத்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. சரி, இப்போ பாருங்கள், இது உண்மையிலே ரொம்ப புளியறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ரெண்டாவது மெத்தட் தான். மாவை வேக வச்சுட்டு புளியிற மெத்தட் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் வைஸ் ஆனால் வறுத்துட்டு செஞ்சால் ருசியாக இருக்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். சரி, 10 நிமிஷம் நம்ம ஸ்டீமில் வேக வச்சு எடுத்தாச்சு. இடியாப்பம் இப்போ ரெடி. ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இனி இதை நம்ம ஸ்டூ கூட வச்சு சாப்பிட வேண்டியதான். ரொம்ப அருமையாக இருக்குது. இது நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.